ஹாய் மெகுபவி ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் நம்ம வீடியோவுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு சப்பாத்தி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அது காலையில் மீந்துடுச்சுன்னா நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாது. நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக செஞ்சாலும் காலையில் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி மீற டைமுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா ஒரு புது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம நைட்டு மீதி சப்பாத்தி எடுத்து நல்லா ரோல் பண்ணி நீல வாக்கில் நறுக்கிக்கலாம். நறுக்கிற சப்பாத்தியை நல்லா உதுத்து எடுத்தால் இந்த மாதிரி நீளமாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு தேவைப்படுற மசாலா ஒரு பக்கம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னாக்கா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, இவ்வளோ இருந்தால் போதும். சூப்பராக ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். ஒரு கடாயில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணி போடுறேன். நான் ஏன்னா பசங்களுக்காக செய்கிறதுனால பச்சை மிளகா கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாகவும் நல்லாவும் இருக்கும் அந்த புளிப்பு தன்மையோட. அப்புறம் நான் 2 கேரட்டை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட் வேகிறதுக்காக லாஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிறேன். ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கிறேன். அது வேகட்டும். எனக்கு காய் கொஞ்சம் அரை வேக்காட வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு 1 ஸ்பூனு கரம் மசாலாவும் அது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகட்டும். அது கொஞ்சம் கிரேவி டைப்பாகவும் வரும். அந்த மாதிரி கிரேவி டைப்பாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கலையா சப்பாத்தி, அது ஊற்றி வச்சுருக்கு இல்லையா, அதை எடுத்து இது கூட போட்டு நல்லா குத்தி விடாமல் மெதுவாக பெரட்டி க்ளீனாக பெரட்டி எடுத்துக்கலாம். அப்படி பெரட்டியதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சால்ட் இதுக்கு போட வேணாம். சால்ட் அந்த அரை ஸ்பூன் காய் வேகிற போட்டில் அவ்வளோ போதும். ஏன்னா சப்பாத்திக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் மாவு பிசைஞ்சிருப்போம். அதனால் உங்களுக்கு எப்படி சால்ட் தேவைப்படும் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா குத்தாமல் மெதுவாக கீழேயும் பெரலையும் நல்லா பெரட்டி விடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னாக்கா சூப்பரான ஒரு சப்பாத்தி டிஃபன் ரெடி ஆகிடும். இது நாமளே ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதான், சில்லி சப்பாத்தி அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு பசங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்ச டிஃபன் பிடிச்சதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டிஃபன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் 8700 சப்ஸ்கிரைப் தாண்டி வந்திருக்குது. அதுக்கு காரணம் முக்கியமாக நீங்கள் மட்டும்தான். அதனால் உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எங்கள் எப்போவுமே இருக்கணும். உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைங்க பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.